ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். பாருங்கள், நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னாக்க ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறேங்க. இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ண போகிறேன். அதுக்கு உண்டான பொருட்கள்லாம் இதை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பாருங்கள், 2 கரண்டி, இதில் 2 கரண்டி எண்ணெய். உங்களுக்கு எந்த எண்ணெய் பிடிச்சிருக்கோ அந்த எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் நெய் கூட விட்றேன், நெய்யும் விட்றேன். அப்புறம் பாருங்கள், நான் நெய் 2 கரண்டி, எண்ணெய் 2 கரண்டி விட்டேன் இல்லையா. அதுக்கப்புறமா நம்ம பச்சை மிளகாயை முதல்ல போட்டுப்போம். பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது போட்டுக்கங்க. நான் கொஞ்சம் தான் போட்டேன், எனக்கு ரொம்ப பிடிக்காதுங்கிறதுனால. அதுக்கப்புறம் பாருங்கள், பட்டாணியை நான் என்ன செஞ்சுருக்கேன்னா வெந்நீரில் போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருந்தேங்க. அப்புறம் இது குடமிளகா, உருளைக்கிழங்கு, பாதி உருளைக்கிழங்கு, ஒரு குடமிளகா, 100 கிராம் இருக்கும் இது நினைக்கிறேன். முட்டைக்கோசு, ஒரு பெரிய கேரட். இதெல்லாம் நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம், ஒன்று ஒன்றா போட போகிறோம். நான் என்ன செஞ்சேன்னா, இந்த மாதிரி ஒரு சாப்பர் இருப்பாருங்க. இந்த சாப்பரில் இந்த காய்கறிகளெல்லாம் பொடியாக இதை போட்டு அரிஞ்சிருக்கேங்க. இப்படி இழுத்து அந்த பிளேடு தெரியாதா, சாப்பரில் அரிஞ்சதுனால எனக்கு நல்லா பொடியாக நான் அரிய முடிஞ்சது. டக்கு டக்குன்னு ஒன்றா போட்டு வெங்காயம் 2 வெங்காயம் போட்டேன். கேரட்டு, ஒரு பெரிய கேரட்டு, எல்லாமே போட்டுருவோம். வதக்க தானே வேணும். இது பாதி உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். நான் 1/2 டம்ளர், 3/4 டம்ளர் சாதம் வெந்து முதலே வச்சுட்டேன் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்காக. அப்புறம் பாருங்கள், இதில் 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் இது வத்தல் பொடி, கொஞ்சம் மிளகு போட்டு வச்சுட்டுருக்கேன். இது மல்லிப்பொடிங்க. எனக்கு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு. எவ்வளோ அழகாக ஒரு பொடியாக எப்படி அரிஞ்சிருக்காங்க பாருங்கள் அந்த சாப்பரில். என் பொண்ணு வாங்கி தந்தது. நான் இதை தான் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவேன். பட்டாணியை நான் என்ன செஞ்சேன்னா, வெந்நீரில் போட்டு கொஞ்சம் மூடி வச்சுருந்தேங்க. எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரைட் ரைஸ். அப்புறம் எல்லாமே போட்டுருவோம். காரப்பொடி, இது காரப்பொடி, மல்லிப்பொடி போட்டேன். கரம் மசாலா போட்டிருந்தேன். மிளகு, உப்பு போட்டேன். உப்பு போட்டால் தான் நல்லா வரும். எல்லாமே போட்டாச்சு. சிம்மில் வச்சுக்கணும். இது ஃப்ரைட் ரைஸ்க்கு ரொம்ப காய்களை வேகவே வைக்கக்கூடாதுங்க. எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தில் நான் சொல்கிறேன். இது எல்லாம் போட்டாச்சு. நீங்கள் கடைசியில் கூட நெய்யில் முந்திரி பருப்பு கூட வேணா போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எல்லாமே போட்டிருக்கோம் பாருங்கள். கரம் மசாலா பொடி, மல்லிப்பொடி, வத்தல் பொடி, மிளகு, வத்தல், காரப்பொடி எல்லாம் போட்டிருக்கோம். கொஞ்சம் ஒரு பச்சை மிளகாயும் போட்டிருக்கோம். உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, காரத்தை போட்டுக்கோங்க. கொஞ்சம் வேணால் நெய் விட்டுக்கலாமான்னு டேஸ்ட்டுக்காக. எல்லாம் பொடியாக அரிஞ்சதுனால சீக்கிரமே வெந்துடும். மணக்க பண்ணிட்டு இப்போ என்ன செய்யலாம், சாதம் வெந்தாச்சுங்க. சாதத்தையும் போட்டுருவோம்.
வந்து எங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்க இருந்தாங்க, அவங்களுக்கும் கொடுப்பேன். நான் வந்து எப்போவுமே எது பண்ணினாலுமே அவங்களுக்கு கொடுப்பேன். அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு சம்பளத்தில் எடுத்து வச்சுருவேன். பாவம் அவங்களுக்கும் சாப்பிட நம்மளோட சேர்ந்த மாதிரி, அவங்களும் எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தர் தான். நாங்கள் வந்து அப்படி தாங்க பழகுவேன். அவங்களும் அப்படி தான். நான் எது பண்ணினாலும் இந்த பாருங்கள், ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக வந்துச்சு பாருங்கள். கட்டியெல்லாம் உடச்சி விட்டுருவோம். உப்பை வந்து உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. எங்களுக்கு தேவையான அளவு நான் போட்டிருக்கேன். குடமிளகாய் எல்லாம் நல்ல மணமாக நல்லாயிருக்கும். இப்படி உதிராக பாருங்கள் சார். காரம் உப்பெல்லாம் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுருங்க. 2 வெங்காயம் போட்டேன். நன்றி, வணக்கம். வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.